இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது இந்த வீடியோ போடுறதுக்கு. காரணம் என்னோட சமையல் இந்த வீடியோவில் இருக்கிறதுனால தான். வீடு காலி பண்ணுறதுக்கான ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கிங் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தோன்னா தான் போகிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. பழைய ஸ்டவ் ஒன்று இருந்ததுங்க. இதை கடையில் போட்டுட்டு எவ்வளோ அமௌண்ட் வருமோ அதை வாங்கி வைன்னு பையன்கிட்ட சொல்லியிருந்தேன். வீடு காலி பண்ணுறதுல நிறைய பயம் இருக்குது. அதை நாங்கள் தனியாக செய்கிறோம்ல, அதனால தான் அந்த பயம் வருது. வேறு என்ன முக்கியமான பொருள் இருக்குன்னு பார்த்தோம். வேஸ்டான பொருட்கள் தான் நிறைய இருந்தது. இதை எதுக்கு நான் பத்திரப்படுத்தி வச்சேனே தெரியல. பசங்களோட மிச்சமான நோட் புக்கெல்லாம் ஒரு பேக்கில் இருந்தது. நோட் புக்கெல்லாம் ஒரே பையில் போட்டு வைக்க சொன்னேன் பையனை. நான் எப்போவுமே கண்ணுக்கு தெரிகிற தரையவே நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்து தொடச்சிட்ருப்பேன். ஆனால் மேலே கொஞ்சம் டஸ்ட்டு ஜாஸ்தி இருந்தது. இந்த அம்மிக்கல்லை நான் யூஸ் பண்ணணும்னு ஆசையாக வாங்கினேங்க. ஆனால் அதை யூஸே பண்ணாமல் வச்சுருக்கேன். இனி எப்போ யூஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. பசங்களோட வேஸ்டான துணிகள் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இம்பார்ட்டண்டான ட்ரெஸ் எல்லாம் வைக்க சொல்லியிருந்தேன். பசங்க எல்லாமே இம்பார்ட்டன்ட்னு எல்லாத்தையுமே எடுத்து வைக்க ஆரம்பித்தாங்க. இந்த வேலை நைட்டு நடந்துகிட்ருக்கு. நான் வேலையை விட்டு வந்ததுக்கப்புறம் பெரிய பையனை மட்டும் கூப்பிட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய வச்சிட்ருக்கேன். சின்ன பையன் பெட்ரூமில் இருக்கான். இந்த ரூமில் இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு 4 பை தான் இருக்குது. அந்த 4 பையில் எது இம்பார்ட்டனோ அது மட்டும்தாங்க இருக்குது. நிறைய கவர் இருக்குது. அது இப்போது தேவைப்படும் அப்படின்றதுனால அதை அப்படியே வைக்க சொல்லிட்டேன். சின்ன பையனோட ட்ரெஸ்ஸில் உனக்கு எதெல்லாம் பத்துதோ அதெல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொன்னேன். ஏதோ ஒரு சோகம் பிள்ளைங்க முகத்தில் தெரிஞ்சுது. எதையோ இழந்துட்டு போகிற மாதிரி இருந்தது. என்னால் இந்த சூழ்நிலையில் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்ய முடியல. அதை நினச்சா இன்னும் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நான் சொன்னேன் இல்லைங்க, இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு பின் செட் ஆகலை அப்படின்னு. இந்த அடாப்டரை பையன் வாங்கிட்டு வந்தான். இப்போ ஹால்லேயே சமைக்கலான்னு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த குக்கர் ஒன்றையே யூஸ் பண்ணி இதில் சமைச்சு மற்ற பாத்திரங்களில் நான் மாற்றிட்டு மறுபடியும் சமைச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாமே என்கிட்ட வெயிட்லெஸ் பாத்திரம் தான் இருக்குது. அடி பிடிக்குன்ற பயத்தில் தான் அந்த மாதிரி செய்யலை. ஆனால் இப்போ தோணுச்சு, நார்மலாக நான் சமைக்கிற பாத்திரத்தையே இதில் வச்சு பார்ப்போம். வெந்துச்சுன்னா பார்க்கலாம், இல்லைன்னா குக்கரில் மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப அழகாக வெந்துச்சுங்க. சாதமும் ரெடி ஆயிடுச்சு. நான் வச்ச பீர்க்கங்காய் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. எனக்கும் டைம் ஆயிடுச்சு. பையனும் பேப்பர் போட்டுட்டு வந்துட்டான். அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த நெய் எதுக்கு இனிமேல் யூஸ் பண்ண போகிறேன்னு தெரியுமாங்க? இந்த மாதிரி வெறும் சாம்பார் மாதிரி வச்சு கொடுக்குறியாம்மா, இது பிள்ளைங்களுக்கு எப்படி ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. அதனால தான் சிம்பிளாக நம்ம சாப்பாடு செய்கிறப்போ இந்த நெய்யை யூஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகும்லங்க. என்னை ட்ராப் பண்ணணுன்றதுக்காக பையன் வேகமாக வேலையை முடிச்சுட்டு வராங்க. அதுவே எனக்கு கொஞ்சம் பயம்தான். நான் பொறுமையாக வா, நான் 10 நிமிஷம் லேட்டாக போனால் கூட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லி பார்த்துட்டேன். அவனுக்காக நாங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணி அவன் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்றோம். இந்த சாப்பாடு மதியத்துக்கு பசங்களுக்கு வச்சுட்டு போகிறேங்க. நான் நைட்டு வர்றப்போ என் நிம்மதி போகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தது. நான் பெரிய பையன்கிட்ட சொல்லியிருந்தேன், இண்டக்ஷன் ஸ்டவ் கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் ஸ்விட்சை ஆஃப் பண்ணுறதுக்கு மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். ஆனால் பையன் மறந்துட்டாங்க. சின்ன பையன் பாத்ரூமுக்கு போயிருக்கான். பைப்பை ஆன் பண்ணியிருக்கான். கையை ஏதோ இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு. உடனே பதறி போய் கத்திருக்கான். பாத்ரூம் லைட்டும் ஆன்ல தான் இருந்திருக்கு. என்னாச்சுன்னு பெரிய பையன் போய் பார்த்துருக்கான். ஷாக் அடிக்குது அப்படின்னு சின்ன பையன் சொல்லியிருக்கான். அவனும் தொட்டு பார்த்துருக்கான். ரொம்ப இழுத்துருக்கு கையை. பயத்தில் பிள்ளைங்க மெயின் ஆஃப் பண்ணிட்டு எதுவுமே என்கிட்டயும் ஃபோனில் சொல்லாமல் நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினச்சிட்டு. வந்து பார்த்தேன், எதனால் ஷாக் அடிச்சதுன்னு எனக்கும் தெரியல. இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு ஸ்விட்ச் ஆனில் இருந்தது. அதை பார்த்துட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். சர்வீஸ்க்கு ஆள் வர்ற வரைக்கும் நம்ம இதை தொடக்கூடாதுன்னு பசங்க கிட்டேயும் சொல்லிட்டு நானும் தொடலை. பாத்ரூம் யூஸ்க்கு கிச்சனில் சிங்க்ல இருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சின்ன பையனுக்கு எல்லா இடங்கள்லையும் பெயினுங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. யூடியூப்பில் வீடியோ ஏதாவது போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் முதலுதவி எப்படி செய்யணுன்றதுக்கு மட்டும்தான் வீடியோ போட்டிருந்தாங்க. பெரிய பையன் சொன்னான், பிளேட்டை எடுத்தா கை நடுங்குது அப்படின்னு சொன்னான். நான் ஒவ்வொரு பொருளையும் டைட் பண்ணி பிடிச்சி எக்ஸசைஸ் மாதிரி கொடு அப்படின்னு சொன்னேன். நைட்டே ஃபோன் பண்ணி சர்வீஸ்க்கு ஆளை கூப்பிட்டேன். ஆனால் அவங்க காலையில் வர்றேன்னு சொன்னாங்க. காலையிலனா ரொம்ப சீக்கிரமாக வந்துடுங்க, ஒரு 7 மணிக்கெலாம் வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பிள்ளைங்க நான் வர்ற வரைக்கும் மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு வேர்வையோடு உட்காந்துருந்தாங்க. நான் வந்து தான் மெயினை ஆன் பண்ணி விட்டேன். காலையில் சொன்ன மாதிரியே சர்வீஸ்க்கு ஆள் வந்துட்டாங்க. வந்த உடனே என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. பசங்க டீட்டெயில் சொன்னாங்க. நேராக பாத்ரூமுக்கு போய் செக் பண்ணாங்க. கரண்ட்டு பாஸ் ஆகுதே அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட சொன்னார். இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு இந்த அடாப்டர் போட்டது காரணமாக இருக்குமான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் இதை வந்து செக் பண்ணினாங்க. அதை கலட்டி என்னென்னவோ பண்ணினாங்க. அதை மாட்டிட்டு ஆன் பண்ணிட்டு பாத்ரூமில் போய்
போய் செக் பண்ணாங்க. அப்போ கரண்ட் பாஸ் ஆச்சு. இதை இனிமே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை செக் பண்றப்பவே ஃபியூஸும் போயிருச்சு. அப்புறம் கீழே மெயின்ல போய் அதையும் சரி பண்ணி கொடுத்துட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. நீங்க வாஷிங் மிஷினுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதில் தான் கனெக்ட் பண்ணி இதை சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போதைக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டை சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. நான் நாளைக்கு வந்து பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். ஒயரெல்லாம் மக்கி போயிருக்கு, எல்லாத்தையும் புதுசாக மாற்றினா சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் வீடு காலி பண்ண போகிறேன், அதனால் ஓனர்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமாக சமைக்கணுன்றதுக்காக வாஷிங் மிஷின் கிட்ட சேரை கொண்டு போய் சீக்கிரமாக ஸ்டவ்வை வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். குக்கரில் அரிசியோட மஞ்சள் பூசணிக்காய் வெட்டி போட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றா போட்டு அப்படியே வேக வச்சேங்க. அது ரொம்ப கெட்டியாக இருந்தது, அதனால தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படி கொஞ்சம் கொல கொலன்னு ஆக்கிக்கிட்டேன். உருளைக்கிழங்கையும் மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிட்டேன். இப்போ பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வேலைக்கு எதுக்கு போய் சேர்ந்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. பயங்கரமான பெயினுங்க, என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு வலி. ஓனர் சொன்னார், இந்த வாக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டிக் மாதிரி இருக்கும்ல, கையில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும்ல, அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார். மதியத்துக்கு பசங்களுக்கு சாப்பாடு கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால நான் லஞ்ச் எடுத்துக்கல. நைட்டு வந்து சாப்பிட்டுட்டா போச்சு அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டேன். நைட்டு வந்தேன், பெரிய சர்ப்ரைஸாக என்னோட பையன் சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்கான் பாருங்க. இதுக்கு பேர் தான் அப்பள சப்பாத்திங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைடிஷாக தக்காளி சட்னி வச்சுருந்தான். அவனுக்கு தக்காளி சட்னி ஆல்ரெடி வைக்க தெரியும். லாஸ்ட்டாக அவன் செஞ்சது நல்லா வேகலைங்க, அதனால நல்லா வேக வைக்கணும், இல்லைன்னா வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுருந்தான். அவங்க சாப்பிட்டுட்டாங்களாம். எனக்கு மட்டுமே 5 வச்சுருந்தான். அடியில் இருந்தது ஆவிப்பட்டதுனால ரொம்ப லேசாக இருந்தது. அதை பசங்களுக்கு கொடுத்துட்டு மேலே இருக்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சாப்பிடுங்கன்னு தான் சொன்னாங்க. இல்லைடா எனக்கு 2 போதும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயம் உணர்ந்தேன். நம்ம பசங்க நம்ம சாப்பாடை எப்படி சகிச்சுக்கிட்டு சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு. பாவங்க பசங்க, வலி இருந்தும் அதை என்கிட்ட சொல்லவே இல்லை, நான் வருத்தப்படுவேன் அப்படின்னு. அது எனக்கு தெரிய வரப்பதான் எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு. அடுத்த நாள் வேலையில இருக்கிறப்போ மெசேஜ்ல என் பையன் சொன்னான், கிரேப்ஸ் நம்ம வீட்டுக்கிட்ட வந்திருக்கு, வாங்கவா, 100 ரூபாய் சொல்றாங்க ஒரு பெட்டி அப்படின்னு சொன்னான். உடனே வாங்கன்னு சொன்னேன். ஏன்னா இந்த மாதிரி எப்போவாது தான் வரும். எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள். இது 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்போ விவசாயிங்க கிட்ட இருந்து இதை எவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்கன்னு தெரியல. எல்லாமே டேமேஜ் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. இதை பிள்ளைங்களுக்கு ஜூஸாக அடித்து கொடுக்கணும்னு நினச்சேன். ஒரு கொத்து மட்டும் எடுத்து 2 பிள்ளைங்களும் சாப்பிட்டு இருந்திருக்காங்க. உடனே ஒரு 2 கொத்து மட்டும் எடுத்து பசங்களுக்கு ஜூஸாக அடித்து கொடுக்கலான்னு தோணுச்சு. பிள்ளைங்களுக்கு ஷாக் அடித்ததுனால இதை கொடுத்தா உடம்புக்கு கொஞ்சம் தெம்பு கிடைக்கும்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இதை ரிமூவ் பண்ணி நான் பிள்ளைங்களுக்கு ஜூஸ் போட ஆரம்பித்தேன். பேக்கரி ஓனர்கிட்டையும் சொல்லிட்டேன், நெக்ஸ்ட் மந்த் வீடு காலி பண்ணுறேன் அப்படின்னு. அவருக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு. என்னம்மா இப்போ தான் வந்து சேர்ந்தீங்க, அதுக்குள்ளே இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு. எப்படியாவது 1 மாதத்தை கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் நானும் வைராக்கியமாக போகிறேன். எனக்கு கால் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டூலும் சாஞ்சு உட்கார்ற மாதிரி சேரும் கொடுத்துருக்காங்க. நான் என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னு கேட்டீங்க. பில்லிங்கில் தான் இருக்கேன். உட்காந்து செய்கிற மாதிரி வேலை தான், கண்டினியூஸாக உட்காரணும், அதுதான் கஷ்டமாக இருக்கும். நான் தண்ணியே குடிக்கிறது இல்லை, வீட்டுக்கு வந்து தான் தண்ணி குடிக்கிறேன். பாத்ரூம் போகணுன்றதுனால நான் மோஸ்ட்லி கடையில் எழுந்திருக்கிறதே இல்லை. பெரிய பையன் குடித்த டம்ளரை என்கிட்ட கொடுத்தான், ஏன்னா நான் அந்த டம்ளர்லேயே குடிச்சுப்பேன் அப்படின்னு நினச்சி. ஆனால் எனக்கு தான் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுக்கலான்னு தோணுச்சு. இந்த ஜூஸில் சர்க்கரை எதுவுமே போடலைங்க, ரொம்ப புளிப்பாக இருந்தது. அதனால நாங்கள் அப்படியே தண்ணி கலந்து குடிச்சிட்டோங்க. நல்லா இருந்தது. நேற்று நைட்டு சின்ன பையன் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். அப்போ அவன் பேசுகிறதுல சில விஷயங்களை உங்களுக்கு கவர் பண்ணி காட்டணும்னு நினச்சேன். அந்த ஷாக் கையில் அடிச்சதுல நம்ம வந்து லோ வோல்டேஜ் தான் நினைக்கிறோம். ஆனா ஷாக் செம்மையா இருக்குங்க. நீ கால் ஊண்டி எழுந்திருக்கிறப்போ கைய கூட கொஞ்சம் தரையில ஊண்டி எழுந்துரு, அப்பதான் கொஞ்சம் உனக்கு வலி இல்லாம இருக்கும். ஆனா நீங்க தரையில ஊண்டி எழுந்திருக்க கூடாதுன்னு சொல்லுவீங்க, அதுக்கு நம்ம வந்து சோம்பேறி ஆயிடும் நீங்க சொல்றீங்க. நீ முட்டி போட்டு எழுந்திருக்கிறல, இன்னும் உனக்கு பெயின் அதிகமாகுதுல்ல. மம்மி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுமே. எனக்கு அப்பப்ப இங்க ஏதோ ஒண்ணு வந்து கால்ல கையில ஏதோ ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குங்க. இப்ப கூட இங்க வந்து ஒண்ணு ஷாக் அடிக்குங்க. உனக்கு முன்னால ஷாக் அடிச்சதே அது மாதிரியா? டெய்லியுமே ஷாக் அடிக்கணுங்க. அத நான் கண்டுக்காம இருந்தா கூட அது ஷாக் அடிக்கணுமே. ஒரு இதோட ஸ்டாப் ஆனா பரவாயில்லமே, அது 3 times இல்ல 4 times வருதுமே ஒரே நேரத்துலயா? ஆமாமே. இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க, பசங்களுக்கு ப்ரே பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.